மேஷ ராசிக்கு பார்த்தோம். ஆனாலும் அது முழுமையா இன்னைக்கு தொட்டுறேன். மேஷ ராசியில சூரியன் உச்சம் பெற்றால் என்ன நடக்கும்? பொதுவாக உடல் சூடு அதிகரிக்கும். அந்த உச்ச சூரியனுக்கு ஏற்றவாறு அதற்கு தீனி கொடுக்கவில்லை என்றால், தீனினா அதற்கு ஏற்றவாறு வேலை கொடுக்கலனா, அந்த சூரியன் நமக்கு பழுதுபட்டு அதுவே அந்த சூரியனே நமக்கு நோய்களை தருவான். ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு ஜாதகத்துல சூரியன் வலிமையாக இருக்கிறான் என்றால் அந்த வலிமையான சூரியனுக்கு வேலை கொடுக்கணும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும், யாருக்காக இருந்தாலும், ஒரு கிரகம் வலிமையாக இருக்கிறது என்றால் அந்த வலிமையான நபருக்கு வேலை கொடுக்கணும். அப்படி வேலை கொடுக்கல அப்படின்னா அந்த அந்த கிரகத்திற்குரிய வேலையை நாம் சரியாக செய்யவில்லை என்றால் அந்த கிரகம் நமக்கு எதிராக வேலை செய்யும். ரொம்ப நுட்பமான விஷயம் அது. சனி உழைப்புக்குரிய கிரகம். ராகு கேதுக்கள் சூரிய சந்திரர்களை சுமக்கும் கிரகங்கள். நல்லா கரெக்டா நான் சொல்றேன், அதை நிறைய சரியா புரிஞ்சுக்கோங்க. ராகு சந்திரனை சுமப்பான், சூரியனை கேது சுமப்பான். அதாவது விழுங்கக்கூடிய கிரகங்கள் என்பது பின்னால் தான். உண்மையில் அவர்கள் படைக்கப்பட்டது ராகுவால், அதாவது சந்திரனால் கொஞ்சம் தூரத்துக்கு போக முடியாது, நீ கொண்டு போய் ஏத்தி விடு, அந்த இடத்துக்கு அழைத்து கொண்டு போ என்று சர்ப்பங்களுக்கு கட்டளையிட்டது இயற்கை. அதே போல சூரியனால் வெகு தூரத்துக்கு பயணம் செய்ய முடியாது, உயரத்துக்கு போக முடியாது. அந்த உயரத்துக்கு அழைத்து செல், ஆத்மாவை இறைவனிடம் அழைத்து செல்வதற்கு சூரியனால் நேரடியாக இறைவனோடு செல்ல முடியாது. அப்ப இறைவனை அடைவதற்கு யார் வேணும்? கேது வேணும். கேது இல்லாம இறை அருளை, இறைவனுடைய உணர்வை பெற முடியாது. அதனால நான் அடிக்கடி சொல்லுவேன், பக்தி சுட்டி காட்டும் குரு. ஆமா, அதாவது குரு சுட்டி காட்டுவார், கேது தொட்டு காட்டும். அப்ப அந்த அடிப்படையில இப்ப இறைவன் என்ற உயரத்திற்கு சூரியனை அழைத்து செல்ல வேண்டும் என்றால், சூரியனா ஆத்மா, ஆத்மாவை அழைத்து செல்ல வேண்டும் என்றால் கேது அங்கே அவசியம். எனவேதான் சுமக்கக்கூடிய கிரகங்கள்னு. அது யாரும் அதை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா உண்மை அதுதான். இன்னைக்கு நமக்கு பல்லக்க தூக்கக்கூடிய ராகு கேதுக்கள் இன்னைக்கு நம்மளை விழுங்கிட்டு இருக்கு, அது வேற விஷயம். ஆனால் உண்மையில் நம்மை சுமக்கக்கூடிய கிரகங்கள். இப்ப ராகுவை எடுத்துக்கிட்டோம்னா, பாரு, நான் மண்ணில் பெரியாளா, மண்ணில் உயரத்துக்கு போகணும். மண்ணில் உயரத்துக்கு போகணும்னா ராகு, விண்ணில் உயரத்துக்கு போகணும்னா கேது. யாரும் மறக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்ப மண்ணில் உயரத்துக்கு போகணும்னா ராகு உதவி இல்லாமல் போக முடியாது. அப்ப இன்னைக்கு மண்ணில் பிரபலமானவர்கள் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு சக்தி வாய்ந்தவர்கள் யாருன்னு எடுங்க. ட்ரம்ப். அவர் போய் சும்மா ஜஸ்ட் டிஃபன் சாப்பிட்ற மாதிரி வெனிசுவேலாவில் போய் அதிபரை கைது பண்ணிட்டு வந்துட்டார். பண்ண முடியுமா? இப்ப ட்ரம்ப் தான் இன்னைக்கு சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கிறார். பிரபலமான மனிதர்கள் எடுத்துக்கோங்க, அரசியல் தலைவர்கள், நடிகர்கள், நடிகைகள், நீங்க யாரை வேணாலும் எடுத்துக்கங்க, மியூசிக் டைரக்டர் எல்லாம். அவரை தெரியுமா? நல்லா தெரியும் என்றால் அவர்கிட்ட ராகு இருக்குன்னு அர்த்தம். இப்ப சிவராம கணேசனை எல்லாருக்கும் தெரியுமா? ஓரளவு தெரியும். அப்ப ராகு இருக்காரா? இருக்காரு. அப்ப யாரெல்லாம் பிரபலம் என்றாலோ ப்ராப்ளம் தான். அப்ப பிரபலமாக வேண்டுமென்றால் ராகு துணை இல்லாமல் பிரபலமாக முடியாது. அந்த பிரபலம் பின்னாடி ப்ராப்ளத்தை தரும், ஜெயலலிதா கொடுத்த மாதிரி. அந்த ப்ராப்ளம் வராம பாத்துக்கிறதுக்கு தான் ஜோதிடம், அதுக்கு தான் பக்தி. பிரபலம் ஆயிட்டோம், அப்படியே இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போயிடணும்டா அப்படி சொல்லுவாங்கல்ல, வெளியில தெரியாம இருக்கிற மாதிரி. அப்படியெல்லாம் இருக்க முடியாது ராகு உள்ள வந்துட்டா.
அப்ப ராகு நம்மை சுமக்கக்கூடிய கிரகம். மண்ணில் உயரத்திற்கு செல்வதற்கு ராகு அவசியம், விண்ணில் உயரத்திற்கு செல்வதற்கு கேது அவசியம். இந்த பொன்மொழியா கூட போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு கீழே சிவராம கணேசன் எழுதிருங்க. அது ரொம்ப முக்கியம், வரலாறு. அப்ப இப்ப ஏன் இப்ப தோஷங்கள் இன்னைக்கு ராகு கேதுகள் தான் பின்னி படல் எடுக்குது. நீ பாக்குற ஜாதகம் பூரா பரிகாரம் சொல்ல முடியல, எல்லாமே பயிற்சி தான். சின்ன ஒரு பரிகாரம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல முடியல. அந்த அளவிற்கு இன்றைக்கு கடுமையா இருக்கு. காரணம் முழுக்க 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 சர்ப்ப தோஷங்கள், சர்ப்ப கிரகங்களுடைய கடும் விளைகள், எதிர் விளைவுகள். அப்ப இந்த இன்றைக்கு சுமக்கக்கூடிய கிரகங்கள் நம்மை தூக்கி சாப்பிட்டுட்டு இருக்கு. இப்ப நாம சுமந்துகிட்டு இருக்கிறோம், நம்மை சுமக்கக்கூடிய கிரகங்களை இப்ப நாம சுமந்துகிட்டு இருக்கோம். அது வெயிட் ஏத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல நம்மளால. ஏன் முடியல சாமின்ற அளவுக்கு புலம்ப வேண்டியிருக்கு. ஒரு ஸ்டேஜ்ல உயிரையே சாப்பிட்டோம். நீ என்ன கூட சுமக்க முடியல, நீ எதுக்கு உயிரோட இருக்கிற என்று நம்மளே சாப்பிட்டோம். இந்த ராகு கேதுக்கள் எங்க இருந்தாலும் பிரச்சனை. சில இடங்கள்ல அதிக வளம், சில இடங்கள்ல பலம் தான் இருந்தாலும் கொஞ்சம் அந்த இடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையா அவங்க நகருவாங்க. இப்ப கும்பத்துல ராகு கேது இருந்தா பலம், கன்னியில ராகு கேதுக்கள் இருப்பது பலம், விருச்சிகத்துல ராகு கேதுக்கள் இருப்பது பலம். பலம்னா கெடுதல்னு சொல்ல வரேன், அசுபத்தன்மைன்னு வச்சுக்கோங்க. முக்கியமாக 3, 6, 8, 11 ஆகிய ஸ்தானங்கள்ல இந்த கிரகங்கள் இருப்பது அதிக அசுபத்தன்மையை தந்துவிடும். அப்ப நாம கவனமா, இல்ல 6, 8, 11 அதிகமான அசுபத்தன்மை. 8 நீங்க அண்டர்லைன் பண்ணி ரெட் குறியிலே போட்டுக்கலாம். கடும் அசுபத்தன்மை. அப்ப மற்ற இடங்கள்லாம் அசுபத்தன்மை இல்லையான்னு கேட்டக்கூடாது. எல்லா இடத்துலயும் அசுபத்தன்மைகள் இருக்கு, இந்த இடத்துல கூடுதலாகவே இருக்கிறது. சரி, நம்ம ஏற்கனவே பல முறை பேசிட்டோம். அப்ப ராகு கேதுக்களுடைய அசுபத்தன்மையை அகற்றுவதற்கு என்ன வழி? ஒரே வழி, புண்ணிய பலன்களை அதிகப்படுத்தணும். சூரிய பலத்தை, குரு பலத்தை கூட்டணும். அப்ப சூரியனுடைய வலிமையை கூட்ட கூட்ட ராகு கேதுக்களுடைய வலிமை குறைந்து விடும். சூரியனுடைய வலிமை எப்படி கூட்டுவது? சேவை தான், புண்ணிய சேவைகள் தான். இறை வழிபாடு, மக்கள் சேவைகள் என்று திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப ஏற்கனவே நடந்த தவறுகளுக்கான கர்மாவைத்தான் நம்ம சுமந்து கொண்டு இருக்கிறோம். அப்படி சுமக்கின்ற காரணத்தினால் ராகு கேதுக்கள், சனி போன்ற கிரகங்கள் கடுமையாக எதிர்வினைகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இப்ப எங்க இருந்தாலும் இது பிரச்சனையை கொடுத்துரும். இந்த இடங்கள்ல இருந்தா அதிக பிரச்சனை, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3, 6, 8, 11 இல்ல 3ஆம் இடம் ஓரளவு சாதாரண அசுபம், 11ஆம் இடம் அசுபம், 6ஆம் இடம் அதிக அசுபம், 8ஆம் இடம் கடும் அசுபம். இப்படிதான் எடுத்துக்கணும். மற்ற நிலைகள்லையும் அசுப நிலைகளை செய்யுமா? செய்யும். இது எல்லாம் கர்மா பேசுது. கர்மான்னு அடிக்கடி நானே அதிகமா பேசுறோமேன்னு எனக்கே தோணுது. கரு மாசு இருந்தால் அதிகமான தொந்தரவுகளை தரும், கரு மாண்பு இருந்தால் தொந்தரவுகளை தராது, அவ்வளவுதான்.